எல்லாருக்கும் வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து 2வது நாளான இன்றைக்கும் மாநிலம் முழுவதும் ஒரு பெரிய குழப்பம் நீடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படிங்கிறதுல நிறைய டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு. அதாவது வாக்குப்பதிவு சதவிகிதம் அதிகரித்திருக்கு அப்படிங்கிறத வாக்குப்பதிவு நடந்த போது பெரிய செய்தியா மாத்தினாங்க. பட் அது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கருத்து பரவுனதுனால தமிழ்நாட்டு ஊடகங்கள் சொம்படிக்கிற ஊடகங்கள் ஆச்சு திமுக அரசுக்கு, திமுக கட்சிக்கு. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த வாக்குப்பதிவு சதவிகிதம் அதிகம் அப்படிங்கறத மறைக்கிறதுக்கான டேட்டாவை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய தொகுதிகளில் போன தேர்தலில் வாக்குப்பதிவு நடந்த அளவு கூட அந்த எண்ணிக்கை கூட இந்த டைம் இல்லை, ஆனா சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கு சதவிகிதம் அதிகரிப்பு அப்படிங்கிறது அது எதுவுமே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போகணுங்கிற மாதிரி சொம்படிக்கிற ஊடகவியலாளர்கள் பேசிட்டு இருக்காங்க. 2 நாளா புலம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படியாவது ஒரு வகையில திமுக ஜெயிக்க போகுது அப்படிங்கிற ஒரு கருத்தை மக்களிடத்தில் பதிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமா இருக்கு. அந்த நோக்கத்துக்கு பின்னாடி எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா இனி அவங்க அந்த கருத்தை மக்கள் மத்தியில திணித்தால் கூட வாக்குப்பதிவு ஏற்கனவே முடிந்துவிட்ட சூழ்நிலையில் அதுல எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை. என்னதே இவங்க பேசிட்டு இருந்தாலும் ரிசல்ட் ஒன்னாதான் இருக்க போகுது. ஆனா எதுக்கு அவங்க அப்படி பேசுறாங்கன்னா, அவங்களால திமுக ஒருவேளை தோத்துருமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசார ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த RS பாரதி வழக்கறிஞர், அதாவது இந்த வழக்கறிஞர்னு சொல்லும் போது வழக்கறிஞர் அப்படிங்கிற சொல்லே தவறான சொல். வழக்குரைஞர் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா லா படிச்சுட்டு வர்றவங்க எல்லாமே வழக்குரைஞர், அறிஞர்கள் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கிடையாது. ஆனா தமிழ்நாடு ஊடகம் தான் நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோமே. வழக்குரைஞர்ங்கிற சரியான சொல்லை எந்த ஊடகமும் பயன்படுத்துவதில்லை, வழக்கறிஞர்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தவறுகள் அப்பப்ப நம்ம பேசுவோம். வழக்குரைஞர் RS பாரதி, திமுகவை சேர்ந்த வழக்குரைஞர் RS பாரதி. இப்ப RS பாரதியை பத்தி பேசணும்னா இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். எப்பவுமே திமுகவோட லீகல் விங் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு இதே சொம்படிக்கிற ஊடகங்கள் எப்ப பார்த்தாலும் இதுவே சொல்லிட்டு இருப்பாங்க. 2022-23 இந்த கருத்தை வலுக்கட்டாயமாக மக்கள் மத்தியில திணிச்சாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப RS பாரதின்னு ஒருத்தர் இருக்கார், வழக்கறிஞர், திமுகவோட வழக்கறிஞர் தான். அவர் வழக்கறிஞரா இருந்தாலுமே திமுக நடத்துற எந்த ஒரு வழக்காகட்டும், அது டெல்லியில நடத்துற வழக்கா இருக்கட்டும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடத்துற வழக்காகட்டும், டெல்லியிலிருந்து அட்வொகேட்ஸ் கூட்டு வருவாங்க. பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்களா இருக்கக்கூடிய வழக்குரைஞர்களை டெல்லியிலிருந்து கூட்டு வர்றாங்க. திமுக இதுவரைக்கும் நடத்திட்டு இருக்கிற கேஸ்ல பாருங்க, மிக பெரும்பாலான கேஸ்ல டெல்லியிலிருந்து வர்றவங்க தான் அப்பியர் ஆகுறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாடு நம்பர் 1, தமிழ்நாட்டு மாணவர்களை போல சிறந்த கல்வி எல்லாத்துலயுமே நாங்க தான் நம்பர் 1. ஆனா இவங்களே தமிழ் வழக்குரைஞர்களை பயன்படுத்த மாட்டாங்க. இதைத்தான் திமுகவோட இரட்டை வேடம் சொல்றது. திமுக எப்பவுமே சொல்றது ஒண்ணு, செயல் ஒண்ணுன்னு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஊருக்குதான் உபதேசம், நமக்கு இல்லைங்கிற மாதிரி தமிழ்ங்கிற ஒரு வேர்டு வாக்கு வங்கியை பெருக்குவதற்காகவும் பணம் சம்பாதிப்பதற்காகவும் பயன்படுத்துவார்களே ஒழிய உண்மையிலுமே தமிழ் மொழியை வளர்க்கிறதுக்கோ அந்த மொழியை பல இடங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கோ எந்த ஒரு துரும்பை கூட கிள்ளி போட மாட்டார்கள். இது கருணாநிதி காலத்திலிருந்து இதுதான் போயிட்டு இருக்கு. இதை பல நூற்றுக்கணக்கான விஷயங்கள்ல சொல்ல வாய்ப்பு கிடைக்கும் போதில் ஒரு விஷயத்தையும் நம்ம பேசுவோம். ஸோ RS பாரதி தான் ஒரு மிகப்பெரிய வழக்குரைஞர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்திலையும் முந்திரி கொட்ட மாதிரி கருத்து சொல்லிட்டு இருப்பாரு. என்னை கேட்டேன்னா ஒரு டைம் கூட ஒரு செய்தியாளர் ஒரு செய்தி எழுதிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், கனிமொழியும் ஆராசவும் திகார் ஜெயிலில் இருந்தப்போ இவர் தான் போய் பெயில் இட்டு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியாளர்கிட்ட கேட்டேன் நான். ஏன்னா அந்த செய்தியாளர் எப்பவுமே அவரும் ஒரு திமுக சொம்புதான். அவர்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் எனக்கும் அவருக்கு ஆர்குமெண்ட் வந்திருக்குது, அது வேற விஷயம். ஸோ தமிழக ஊடகங்கள் 2 நாளா என்னென்னு புலம்பிட்டு இருக்காங்கன்னா, வாக்குப்பதிவு அதிகமாக இல்லை, மேற்கு வங்கத்தில் கூட வாக்குப்பதிவு அதிகரித்திருக்குது. இது ஒரு சாதாரணமான விஷயம், அதனால ஆட்சி மாற்றம் எல்லாம் நடக்காது, திமுக அரசு தான் மீண்டும் பதவியில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுல மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு ஒருத்தர் சென்னை முழுவதும் வளம் நிறைய யூடியூப் சேனல் பேசிட்டு இருக்காரு. அவர் இத்தனை மாதங்களாக என்ன சொல்லிட்டு இருந்தார்னா, விஜய் கெனாட் பி எ விக்டர் பட் கேன் பி எ டிஸ்ரப்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதாவது அவரால் வெற்றி பெற முடியாது, ஆனா ஒரு பெரிய ஏதோ ஒரு கட்சிக்கு பாதகத்தை ஏற்படுத்துவார், ஒரு பெரிய இடையூறை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற லெவல்ல தான் அவர் பேசினார். பட் இப்ப 2 நாள் அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, 10 பேர்ல 9 பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டதை சொல்றாங்க. அப்ப விஜய் எப்படி ஒரு 2 சீட்டு கூட கிடைக்காதுன்னு சொல்றது எப்படி அப்படின்ட்டு இப்போ கருத்து கணிப்பு நடத்தினவங்க எல்லாம் சேர்ந்து விஜய் ஒரு டிஸ்ரப்டரா தான் இருப்பாரு, அவர் ஒரு வெற்றியாளர் இருக்க முடியாதுன்னு கருத்து கணிப்பு நடத்தியவர்கள் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னை மாத்திட்டார். அதாவது இது என்ன, அவரோட நிலையை அவரே மாத்திக்கிறார். ஆனா அவர் என்ன இதை விட இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நேத்து பேசும்போது முதல் முறையா
என்னோட விருப்பத்தை தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உண்மையும் அவர் ஒத்துக்கிட்டாரு. அவரோட ஒரே விருப்பம் என்னன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். அதுதான் அந்த ஓரியன்டா தான் மூத்த பத்திரிகையாளருங்கிற பேர்ல எல்லா யூடியூப் சேனல்லையும் அவர் பேசிட்டு இருக்காரு. இதைத்தான் சொம்படிக்கிறதுன்னு சொல்றேன். இப்ப நான் இருக்கேன்னா நான் இப்போ ஓப்பனா வந்து ஒரு கட்சிக்கு சப்போர்ட்டா இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். பட் என்னோட மனநிலை எப்பவுமே அந்த கட்சிக்கு சப்போர்ட்டா இருந்ததுனால் கூட நான் என்னோட தொழில்ல என்னோட ஒர்க்ல வந்து முழுமையான 100% பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொண்டேன் அப்படிங்கிறது என்னால உறுதியா சொல்ல முடியும். எங்கேயும் இதை நிறுவ முடியும். ஆனால் இவர்கள் வந்து தாங்கள் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு சொம்படிக்கிற வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய குற்றச்சாட்டா இருக்கு. என்னோட குற்றச்சாட்டாவும் இருக்கு. நீங்க சொல்லிட்டு நான் திமுகவுக்கு தான் சப்போர்ட்டா பேசுறேன்னு சொல்லி திமுக ஆதரவாளர்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கவங்க யார் என்ன கேட்க போறாங்க? பத்திரிகையாளருங்கிற போர்வையில நீங்க என்ன பண்றீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களோட உள்ளங்களில் தவறான கருத்துக்களை விதைக்கிறீர்கள். இது வந்து மக்களுக்கு நீங்கள் செய்யும் ஒரு மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ பத்திரிகையாளர்களை நம்ம விட்டுட்டு எப்பவுமே பேச முடியாது. தொடர்ந்து அவங்களை பத்தி பேசுவோம். இப்ப தேர்தல் ஆணையம் அப்படிங்கறத பத்தி நான் ஒரு சில தகவல்களை இதுக்கு முன்னாடி பதிவில் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் பேர் என்ன கேட்கறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க, சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களுக்காக இப்போ தேர்தல் ஆணையம் தொடர்பான மேலும் சில தகவல்கள் இது எல்லாருக்குமே பயனளிக்கும் விதத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை பத்தி நம்ம இப்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். இப்ப இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்திய தேர்தல் ஆணையம் வந்து டெல்லியில இருக்கு. ஒரு மாநிலத்திலுமே வந்து தலைமை தேர்தல் அலுவலகம் ஒண்ணு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டு எடுத்துட்டீங்கன்னா சிஇஓ அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர். அர்ச்சனா பட்நாயக் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தலைமை தேர்தல் அலுவலர். இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. தலைமை தேர்தல் ஆணையாளர் அல்லது தேர்தல் ஆணையாளர்கள் வந்து டெல்லியில் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தேர்தல் ஆணையாளர் கிடையாது, அவங்க தேர்தல் அலுவலர். அதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தேர்தல் நடக்கும் போதுதான் தேர்தல் ஆணையத்துக்கு பவர் வந்து இங்க அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுல நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேர்தல் நடத்தும் நேரத்தில் மட்டும் அல்லது எம்சிசி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு மட்டும் அல்லது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னாடி மட்டும்தான் தேர்தல் ஆணையம் வந்து தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தை தன்னோட கட்டுப்பாட்டுல எடுத்துக்குது அப்படின்னு சொல்றது வந்து இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து கரெக்ட் தான். அதாவது தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சுன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரையோ அல்லது போலீஸ் எஸ்பி டிஜிபி ஈவன் ஒரு ஹோம் செக்ரட்டரி அந்த லெவல்ல இருக்கிற ஆபீசர்ஸ் கூட எலெக்ஷன் கமிஷன் டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஈவன் ஏதாவது குற்றச்சாட்டுகள் அல்லது நம்பகத்தன்மையோட ஒரு அலுவலர் செயல்படல அப்படிங்கறத வந்து இசிஐ நம்புச்சுன்னா, இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நம்புச்சுன்னா அவங்க சஸ்பெண்ட் பண்ணி கூட வைக்க முடியும். இது வந்து ஒரு நடைமுறை. ஆனா வாக்குப்பதிவு முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னாடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்குமே தமிழ்நாடு அரசு அலுவலர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் வந்து முழுக்க முழுக்க தவறானது. எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு வருஷத்தோட எந்த நாள்லயுமே அது எப்பவுமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து எப்பவுமே ஆக்டிவா டெய்லி செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அலுவலகம் தான். ஆனா அந்த தேர்தல் ஆணையத்துக்குன்னு சொல்லிட்டு 10 லட்சம் பணியாளர்களோ அல்லது 1 கோடி பேர் ஒர்க் பண்றதுக்கு ஆபீசர்ஸோ அல்லது ஸ்டாஃப் எல்லாம் இல்லாதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து கூட்டி கழிச்சு பார்த்தா இந்தியா முழுவதும் சேர்ந்து ஒரு 1000 பேர் இருக்கலாம். அவ்வளவு இருக்கிறது கூட வாய்ப்பு இல்லை. ஒரு 500 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த 500 பேர் வச்சுட்டு தேர்தலை நடத்த முடியாது. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா தேர்தல் பணிகளுக்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்தோட அரசு ஊழியர்களை பயன்படுத்தி கொள்றாங்க. தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா பெரும்பாலும் வருவாய்த்துறை அப்புறம் கல்வித்துறை டீச்சர்ஸ் இந்த பிஎல்ஓன்னு சொல்றோம் பாத்தீங்களா, பூத் லெவல் ஆபீசர்னு சொல்லிட்டு அந்த பூத் லெவல் ஆபீசர் வந்து எலெக்ஷன் நேரத்தில் தான் பூத் லெவல் ஆபீசர் அப்படின்னு கிடையாது. அவங்க வருஷம் முழுவதுமே பூத் லெவல் ஆபீசர்ஸ் தான். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து மாவட்ட தேர்தல் அலுவலர்னு சொல்றோம். அவரும் வந்து வருஷம் ஃபுல்லாவே மாவட்ட தேர்தல் அலுவலர் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு சொல்ல போனா புதிய வாக்காளர்கள் பெயர் சேர்ப்புங்கிறது பாத்தீங்கன்னா ஜனவரி, ஏப்ரல், ஜூன், அக்டோபர் அப்படிங்கிற மாதிரி 4 டைம் வந்து வாக்காளர்களே சேர்த்துறாங்க. அதே மாதிரி ஜனவரியில் 25ஆம் தேதி என்னமோ வந்து ஒரு தேர்தல் விழிப்புணர்வு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையை வருஷத்துல எந்த நாள் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டாலும் அந்த நேரத்துல தேர்தல் ஆணையத்தோட உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து செயல்படக்கூடியவர்களாகத்தான் தமிழ்நாடு அரசோட ஊழியர்கள் இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் நேரத்தில் டைரக்டா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ ஒரு ஆஃபீஸரா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், சஸ்பெண்ட் பண்ண முடியும். எலெக்ஷன் டைம் முடிஞ்ச பின்னாடி கவுண்டிங் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பின்னாடி அதுக்கு பின்னாடி கூட ஒரு ஓட்டர் லிஸ்ட்ல ஒரு ஆஃபீஸர் வந்து தப்பு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் போச்சுன்னா அப்பவுமே எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட முடியும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் போட முடியும். என்னன்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஆபீசர் வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்க அல்லது டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படி. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேல கம்ப்ளைண்ட் வருதுன்னு வைங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை எலெக்ஷன் நடத்தும் போது எந்த ஒரு மாவட்டத்தோட கலெக்டராகவும் அப்பாயின்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போட முடியும். அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆர்டர் போட முடியும். ஸோ எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் இல்லாம வருஷம் ஃபுல்லாமே
தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மீது, அரசு பணியாளர்கள் மீது தேர்தல் ஆணையம் ஒரு கிரிப்பை வச்சுட்டு தான் இருக்காங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் ஓரியன்ட் ஒர்க் அவங்க எப்ப வேணாலும் நடத்தலாம். திடீர்னு ஒரு விழிப்புணர்வு ஒரு வாரம் ஃபுல்லா தேர்தல் வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள் அவங்க ஆர்டர் போட்டா, இங்க இருக்கிற கலெக்டர்ல இருந்து, எஸ்பில இருந்து, போலீஸ் ஆகட்டும், ரெவன்யூ எல்லாமே வந்து அந்த ஆர்டருக்கு ஒபே பண்ணி அதை செயல்படுத்த வேண்டிய கடமையும் கட்டாயமும் இவங்களுக்கு இருக்கு. இது எல்லாமே வந்து இந்திய அரசமைப்பு சட்டமே வந்து அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் சொல்றோம் இல்லைங்களா, 1950 நினைக்கிறேன், அந்த சட்டத்திலேயே வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் நடக்கும்போது தான் இந்த ஆபீசர்ஸ் எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோல் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு தவறான வாதம், தவறான புரிதல். டிஃபரன்ஸ் என்னன்னா, எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பின்னாடி ஒரு கலெக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்றதோ, எஸ்பி டிரான்ஸ்ஃபர் பண்றதோ, டிஜிபி அப்பாயின்மெண்ட் பண்றதோ, அது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் நேரடியாக பண்ண முடியும். பட் அந்த எலெக்ஷன் டைம் முடிஞ்சிச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போட்டு பண்ண முடியும். இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கிராம நிர்வாக அலுவலர் இருக்கார், ஒரு தேர்தல் நேரத்தில் வந்து ஒரு செவத்துல ஒட்டி இருக்கிற வால் போஸ்ட், எலெக்ஷன் விளம்பர போஸ்ட் கிளிக்க சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாரு, இல்ல ஒரு சுபர் விளம்பரத்தை அழிக்க சொல்லி ஆர்டர் போடுறான்னு வைங்களே, அப்போ வந்து அந்த குறிப்பு அந்த போஸ்ட்டை ஒட்டியிருந்த ஒரு அரசியல் கட்சி இந்த கிராம நிர்வாக அலுவலர் தவறாக இந்த ஆர்டர் போடுறாரு அல்லது தவறான நடவடிக்கையை மேற்கொள்றாரு அப்படின்னா, அப்ப எலெக்ஷன் கமிஷன் நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, அந்த கிராம நிர்வாக அலுவலர் தேர்தல் ஆணையம் தான், தேர்தல் ஆணையத்தோட அலுவலர் தான் அவரு. இப்ப அவர் போடுற உத்தரவே தேர்தல் ஆணையம் போடுற உத்தரவு தான். அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆர்டர் போட்டாலும் சரி, தாசில்தார் ஆர்டர் போட்டாலும் சரி, இது எல்லாமே தேர்தல் ஆணையத்தோட உத்தரவு அப்படின்னு தான் டெக்னிக்கலா நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி ஒரு விஓவோ அல்லது தாசில்தாரோ கலெக்டரோ வந்து ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறார் அப்படின்னா, அப்பவுமே எலெக்ஷன் கமிஷனே வந்து ஒரு குவாசி கோர்ட் மாதிரி மாறி ஒரு மறுபடியும் எலெக்ஷன் கமிஷன் நான் சொல்றது இதே ஸ்டேட் கவர்மெண்டோட ஆபீசர்ஸ் தான். அவங்க ஒருத்தருமே வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தோட அலுவலர்கள் தான் அந்த வேலையை பொறுத்த அளவுல. ஸோ ஒரு கலெக்டர் ஆர்டர் போட்டாலும் அது இந்திய தேர்தல் ஆணையத்தோட உத்தரவு தான், ஒரு தாசில்தார் ஆர்டர் போட்டாலும் அது இந்திய தேர்தல் ஆணையத்தோட உத்தரவு தான். இது நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த சுவர் விளம்பரத்துக்கு வருவோம். அதாவது கிராம நிர்வாக அலுவலர் ஒரு சுவர் விளம்பரத்தை அழிக்க சொல்றாரு. ஆனால் அந்த சுவர் விளம்பரத்தை எழுதிய வேட்பாளர் அல்லது அவர் சார்ந்த அரசியல் கட்சி வந்து அது சட்டப்படிதான் இருக்கு, அதை அழிக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னா, ஒரு டெப்டி தாசில்தார் அதில் தாசில்தார் கிட்ட இந்த கிராம நிர்வாக அலுவலருக்கு எதிராக அப்பீல் பண்ண முடியும். அந்த மாதிரி நேரங்கள் இப்ப தாசில்தார் ஒரு தப்பு பண்றாருன்னா கலெக்டர் கிட்ட நீங்க அப்பீல் பண்ண முடியும். அந்த மாதிரி நேரத்துல இந்திய தேர்தல் ஆணையமே ஒரு சிவில் கோர்ட் மாதிரி செயல்பட முடியும். மறுபடியும் சொல்றேன், நானு தாசில்தார் தப்பு பண்ணாருன்னா கலெக்டர் கிட்ட அப்பீல் போலாம். கலெக்டர் அதர்வைஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்டாஃப் தான். பட் அந்த நேரத்தில் அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஆபீசர் தான். ஸோ அவரு நடத்துற விசாரணை வந்து தேர்தல் ஆணையம் நடத்துற விசாரணை தான். டெக்னிக்கலா சொல்ல போனா எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர்களாக டெபுடேஷன் போற மாதிரி தான். இது மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. சரி, தேர்தலே நடக்காத நேரங்கள்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புதிய வாக்காளர்களை சேர்த்ததுக்கெல்லாம் வந்து அந்த பணிகள் எல்லாம் நடக்கும் போதும் இந்திய தேர்தல் ஆணையத்தோட உத்தரவுக்கிணங்க தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா நம்ம எஸ்ஐஆர் ஒர்க் சொல்லலாம். அதாவது எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணதுக்கு முன்னாடியே எஸ்ஐஆர் ஒர்க்ஸ் நடந்தது. எஸ்ஐஆர் ஒர்க்ஸ்ல வந்து நைட்டு 12 மணி 1 மணிக்கு காலையில் 5 மணி வரைக்கும் உட்காந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆஃபீஸர்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து எலெக்ஷனே நடக்காத நேரத்திலையுமே தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மேல தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரத்தை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி எந்த தேர்தலுமே நடக்கல, தேர்தல் சம்பந்தமான எந்த ஒரு விஷயமுமே நடக்கல அப்படிங்கும் போது கூட ஒரு வில்லேஜ்ல ஒரு ஓட்டர் லிஸ்ட்ல வந்து ஏதாவது குளறுபடிகள் இருக்கிறதாக தேர்தல் ஆணையம் சந்தேகப்பட்டால் அந்த ஊர்ல நம்ம முதலியே சொன்ன பூத் லெவல் ஆபீசர்ஸ் வந்து வருஷம் 364 நாளுமே அவங்க வந்து ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், அது வேற ஏதாச்சும் இருக்கலாம், அது கூடவே சேர்ந்து பூத் லெவல் ஆபீசராகவும் இருப்பாங்க. அந்த ஒரு கிராமத்துல மிஸ்டேக் இருக்குன்னா அந்த கிராமத்துல இருக்கிற பூத் லெவல் ஆபீசருக்கு ஒரு ஆர்டரை போட்டு அதை சரி பண்ணி கொடுக்க சொல்லி தலைமை தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் மூலமா ஒரு உத்தரவை போட முடியும். அப்படி போடும்போது அது ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரியாரிட்டிஸ் பண்ணி எல்லாம் வந்து ஏற்கனவே சட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி தேர்தல் நடக்காத ஒரு சூழ்நிலையில ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து தேர்தல் ஆணையம் அளிக்கக்கூடிய ஒரு உத்தரவை, அதாவது தலைமை தேர்தல் அலுவலர் சொன்ன பாத்தீங்களா, சென்னையில செக்ரட்டரியல் இருக்காருன்னு, அவர் போடுற ஒரு உத்தரவை இவர் செயல்படுத்தாம விட்டால் அவருக்கு சம்மன்ஸ் அனுப்பி டெல்லிக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் முன் ஆஜராகி விளக்கம் அளிக்க சொல்லி கூட இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு போட முடியும். சோ தேர்தல் நடக்குதோ இல்லையோ வருஷம் 365 நாளும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னா ஸ்டேட் கவர்மெண்டோட ஆபீசர்ஸை பயன்படுத்துறதுக்கு 100% உரிமை இருக்கு. அதே மாதிரி போலீஸ் எடுத்துட்டீங்கன்னா போலீஸ், மிலிட்டரி, பேராமிலிட்டரி போர்சஸ் எல்லாம் கொண்டு வந்து 2 பேர்த்தையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண எல்லா விதமான பவர்ஸும் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது. அந்த நேரத்துல தமிழ்நாடு கவர்மெண்டோ அல்லது வேற ஏதாவது மாநில அரசுகள் வந்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கைகள்ல குறுக்கிட முடியாது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இதெல்லாமே வந்து இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்துருக்கோம். இதே மாதிரி எல்லா ஸ்டேட்லையுமே ஒரு மாநில தேர்தல் ஆணையம் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் எங்க இருக்குதுன்னா, இந்த 2 தேர்தல் ஆணையத்துக்கு இடையில தான் நிறைய பேர் குழப்பம்னு சொல்றாங்க. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம்ங்கிறது சென்னையில் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல அந்த ஆஃபீஸ் இருக்கு. அந்த ஆணையரகம் என்ன பண்றாங்கன்னா, லோக்கல் பாடி செலெக்ஷன், நகராட்சி, மாநகராட்சி, கிராம பஞ்சாயத்து எலெக்ஷன், இந்த மாதிரி எலெக்ஷன் எல்லாம் அவங்க நடத்துறாங்க. இருந்தாலுமே இப்ப இந்த எஸ்ஐஆர் ஒர்க்ல பண்ணின ஓட்டர் லிஸ்ட் இவங்களும் யூஸ் பண்ணிக்குவாங்க. இல்ல இவங்க தனியா வந்து இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூடுதலா அந்த எலெக்ஷன் நடத்துறாங்கன்னா, அப்ப வந்து மறுபடியும் ஓட்டர் லிஸ்ட் மாத்தணும்னாலும் அதுக்கான பவர்ஸும் இவங்களுக்கு இருக்கு. ரெண்டுமே வந்து தனித்தனி ஆர்டிகல்ஸ், கான்ஸ்டிடியூஷன்ல தனித்தனி ஆர்டிகல்ஸ் மூலமா உருவாக்கியிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட், பார்லிமெண்ட்ல எடுத்துட்டீங்கன்னா ராஜ்யசபா, லோக்சபா, மக்களவை, மாநிலங்களவைன்னு சொல்றோம் இல்லைங்களா. ராஜ்யசபாங்கிறது மாநிலங்களவை, லோக்சபாங்கிறது மக்களவை. இந்த ரெண்டுல இருக்கிற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது. அதே மாதிரி மாநில சட்டமன்றங்களுக்கான எம்எல்ஏக்கள், அதாவது எம்எல்சின்னு ஒரு போஸ்ட் ஒரு சில ஸ்டேட்ஸ்ல இருக்குது, அவங்க எல்லாம் எலெக்ட் பண்றதுக்கான வேலைகளை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் பண்ணும். ஆனால் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், அந்த மாதிரி குட்டி குட்டி தேர்ட் டயர் எலெக்ஷன் சொல்லுவோம், அந்த தேர்ட் டயர் எலெக்ஷன் நடத்துறதெல்லாம் மாநில தேர்தல் ஆணையம் பண்ணும். தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்கு. அதுக்கு தனி தலைமை தேர்தல் ஆணையர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அப்பாயின்ட் பண்றது தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது முதலமைச்சர் அல்லது ஆளுநர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தோட ஆணையர் அல்லது ஆணையர்களை அப்பாயின்ட் பண்றது வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயின்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்துக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் இடையில இதுதான் டிஃபரன்ஸ். இந்த ஓட்டர் லிஸ்ட்டை வந்து 2 பேரும் ஈக்குவலா பயன்படுத்திக்குவாங்க. மாநில தேர்தல் ஆணையம் தனிப்பட்ட முறையில் தேவைப்படுச்சுன்னா தனியாக கூட ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இந்த 2 தேர்தல் ஆணையமே வேற வேற, ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. தமிழ்நாட்டில் செக்ரட்டேரியட்ல இருக்கிறவர் வந்து சிஓ அர்ச்சனா பட்நாயக். யாருன்னு கேட்டீங்கன்னா தலைமை தேர்தல் அலுவலர், சீஃப் எலக்டோரல் ஆபீசர். அவர் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தோட ஒரு அலுவலர். அவர் இவங்க இல்லாம கோயம்பேடுல தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கு. அவங்க வந்து லோக்கல் பாடி செலெக்ஷன், தேர்ட் டயர் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதை மட்டும் நடத்துவாங்க. இது 2 கடையில் இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ தேர்தல் ஆணையத்தை பத்தின இந்த தகவல்களோட இந்த பதிவை நம்ம இப்ப முடிச்சுக்குவோம். மறுபடியும் வேறு சில தகவல்களோட இன்னொரு பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.